கபாலா பத்தாஸ் தொகுதி பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா முகமட்டிற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த அவதூறு வழக்கில் ஜாசேகாவின் 3 தலைவர்கள் வெற்றி பெற்றனர். இதில் ஜாசேகா மூத்த தலைவர் தான்ஸ்ரீ லிம்கிட் சியாங்கிற்கு 3 லட்சம் ரிங்கிட், தேசிய தலைவர் லிம் குவான் எங்கிற்கு 2,50,000 ரிங்கிட், சப்புத்தே தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக்கிற்கு 2 லட்சம் ரிங்கிட் என மொத்தம் 7,50,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பினாங்கு உயர் நீதிமன்ற நீதிபதி குவாய் சியூ சூன் பாஸ் எம்பி சித்தி மஸ்தூராவுக்கு உத்தரவிட்டார். இம்மூவரும் மலாயா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சின்பெங்கின் உறவினர்கள் என்று 2023ஆம் ஆண்டு கமாமானில் சித்தி மஸ்தூரா குற்றம் சாட்டினார். அவரின் இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது. இவரின் இப்பேச்சு தீய நோக்கம் கொண்டது, அவதூறானது என்ற அடிப்படையில் மூவரும் வழக்கு தொடுத்தனர். நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புடன் சம்பந்தப்படுத்தி பேசி அவர் களங்கம் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றும் வழக்கு மனுவில் அம்மூவரும் சுட்டிக்காட்டி இருந்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.